இன்றைக்கு தமிழகத்தில் நாடார் சமுதாயத்தின் நிலை என்ன என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாடார் சமுதாயம் 13% நம்ம இருக்கிறோம் மக்கள் தொகை அடிப்படையில். ஆனா இன்னைக்கு 13% ஏற்ற அங்கீகாரம் நமக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கீகாரம் என்பது கேள்விக்குறியான நிலைதான் இன்னைக்கு இருக்கு. 13% அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர் நாம இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு 15 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கும். மீதி 15 சட்டமன்ற உறுப்பினர் நமக்கே தெரியாம நம்ம சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை வேற ஜாதிக்கார களவாடிட்டு போயிருக்கான். அது நமக்கும் தெரியல, நம்ம புரியவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. இதுதான் நம்மளுடைய நிலை, இன்றைக்கு நாடாரின் நிலை. இந்த நிலை மாற வேண்டும். தயவுசெய்து சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா 30 எம்எல்ஏ இருந்தனா எவ்வளவு விஷயத்தை சாதிக்க முடியும். உதாரணம் ராயபுரம் எம்எல்ஏ வச்சுக்கோங்க. ராயபுரம் எம்எல்ஏ என்ன கம்யூனிட்டி, அவர் நாடார் கம்யூனிட்டியா இருந்திருந்தால் நம்மளால ஒரு ஸ்கூல் வேலையோ, ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு டிசி வாங்குறதோ, ஒரு ஸ்கூல்ல ஏதாவது வேலை இருக்கு, ஸ்கூல் நம்ம இங்க நடத்துறோம், சத்திரம் நடத்துறோம், ஏதாவது ஒரு வேலை இருக்கு, கோவில் நம்ம வச்சிருக்கோம், இதுல ஏதாவது ஒண்ணு வேணும்னா நம்ம நாடார் எம்எல்ஏ போய் கேட்கறதுக்கு எளிமையா இருக்கும். அவரும் நம்ம நாடார்ந்த உணர்வோட வந்து வேலை செஞ்சு கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. மாற்று சமுதாயத்து எம்எல்ஏ அவங்கள போய் நம்ம நிக்கிறோம். இங்க ராயபுரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% நாடார் இன்னைக்கு இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் ஆவரேஜ் பார்த்தோம்னா 13% இருக்கும். ராயபுரம், ஆர்கே நகர், திருவொத்தியூர்லாம் பார்க்கணும் 20-22% நாடார் இருக்கிறோம். வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்றது நாடார்கள் தான். ஆனா இன்னைக்கு நாடார் தொகுதியா அப்படின்னு பார்த்தா நாடார் தொகுதி இல்லை. ஏன்னா ஏற்கனவே மாயாண்டி நாடார் இருந்தார். நான் சின்னதா இருக்கும்போது மாயாண்டி நாடார் இருந்தார். எனக்கு 60 வயசு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நாடார் கேண்டிடேட் யாரா இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடார் கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் அக்கா எஸ்பி சர்க்குண பாண்டியன் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாராவது நாடார் கேண்டிடேட் இருக்காங்கன்னு பார்த்தா நாடார் கேண்டிடேட் கிடையாது. நாடார் கிட்டத்தட்ட 20-22% இருக்கும். அங்கேயும் நம்ம தான் வெற்றி வாய்ப்பை நிர்ணயம் பண்ணக்கூடியது நம்ம தான். ஆனால் அங்கேயும் நம்ம கிடையாது. திருவொற்றியூர் பார்க்கிறோம், அங்கேயும் மெஜாரிட்டியா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா டி.கே. பழனிசாமி ஆட்சி இருக்கும்போது எம்எல்ஏ இருந்தாங்க. அடுத்து பார்த்தா ஒரு எம்எல்ஏ கிடையாது. அப்புறம் யோசனை பண்ணி பாருங்க, தேவைப்படும் பொழுது நாடாரை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த கட்சி வளரும் போது இதெல்லாம் எப்ப சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஏவிபி ஆசை தம்பி ஏற்கனவே சொல்லும்போது சொன்னாங்க 39 பாராளுமன்ற தொகுதியில ஒரு தொகுதி மட்டும் ஜெயிச்சாங்க ஏவிபி ஆசை தம்பினா, இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலகட்டத்தில். ஆரம்பத்தில் உழைத்தவர்கள் நாடார் சமுதாய மக்கள் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இன்னைக்கு சொல்ற எல்லாருமே நாடார் தான். ராயபுரத்துல காங்கிரஸ் இருந்தாங்க, சர்க்குண பாண்டியனா, டி.கே. பழனிசாமி ஆச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏவிபி ஆசை தம்பி எல்லாருமே திமுக சார்ந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு வந்து திமுக நாடார்களை புறக்கணிச்சிருக்கு. இன்னைக்கு அவங்க எம்பி தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியாக நாடார் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. இன்னைக்கு இப்படிதான் நம்மளோட நிலை இருக்கு. சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம், இன்னைக்கு திருநெல்வேலினா நம்ம தொகுதி தான் பெருமையா சொல்றோம். நம்ம நாடார் மகாஜன சங்கத்துல நாங்களாம் தீர்மானம் போடும்போது கூட ஒரு 6 தொகுதி நாடார் தொகுதி நாடாருக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது எல்லா கட்சியிலுமே நம்ம கோரிக்கையா வச்சிருக்கோம். இன்னைக்கு விருதுநகர் பாத்தீங்கன்னா நாடார் கேண்டிடேட் யாருன்னு இன்னைக்கு சொல்லவே முடியல நம்மளால. நம்ம தொகுதி விருதுநகர் தொகுதி நம்ம விட்டு போயிடுச்சு. கன்னியாகுமரி தொகுதி, கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா நாடார் தொகுதி வேற ஒரு கம்யூனிட்டியை இன்னைக்கு ஏடிஎம்கே நிறுத்தி இருக்கு. தூத்துக்குடி தொகுதி நாடார் தொகுதி, அங்க நாடார் தவிர வேற ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விருதுநகர் தொகுதி, இது கன்னியாகுமரி, அங்க நாடார் தொகுதி, ஆனா அங்க நாடார் தவிர வேற ஒருத்தர் நீங்க நிக்கிறாங்க. திருநெல்வேலி பிஜேபி அங்க கூட ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க, நாடார் தவிர வேற ஒருத்தர். அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்ன மனநிலை இருக்கு? நாடார் தொகுதியை நிச்சயமா நம்மளால அவங்ககிட்ட வந்து களவாட முடியும்ன்ற நம்பிக்கை அந்த அரசியல் கட்சிக்கு இருக்கு. இதுதான் உண்மை. நமக்கு புரிய மாட்டுது. விருதுநகர் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருச்சு, நம்ம நினைக்கல. இதுதான் நிலை, நம்மளோட நிலை. தயவுசெய்து சிந்தித்து பாருங்க. இந்த நிலை மாறணும். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடார் கிட்டத்தட்ட ஒரு 75-80% இருக்கக்கூடிய கன்னியாகுமரி சட்டமன்றம். போன சட்டமன்ற தேர்தலில் ஆஸ்டின் நிக்கிறாரு நம்முடைய நாடார். அவர் ஆனா தோத்துறாரு. வேற ஒரு கம்யூனிட்டி ஒரு 15% இருக்க 20% இருக்கக்கூடிய கம்யூனிட்டி அங்க ஜெயிச்சு வருது. விளவங்க ஒரு சட்டமன்றம் விஜயதாரணி, அங்க பார்த்தா நாடார் அதிகமா இருக்கும். ஆனா அங்க பார்த்தா விஜயதாரணி வேற கம்யூனிட்டி அவங்க ஜெயிச்சு வர்றாங்க. நாடார் கிட்ட ஒற்றுமை இல்லை. நாடார அரசியல்வாதிகள் எளிமையா பிரிச்சிடுறாங்க. ஒண்ணு சொல்லிடுறாங்க, நீ நாடாரு அப்படின்னா நீ நாடாரு, நீ சாணாரு, நீ கிராமணி, நீ இந்து, நீ கிறிஸ்டின், இது தனித்தனியா சொல்றாங்க. நம்ம ஆளுங்களும் ஆமா ஆமான்னு மண்டை ஆடிட்டு அரசியல்வாதி சொல்றதை கேட்டுட்டு நாடார் தான் இந்த தடவை திமுக இந்த தடவை
அரசியல் ஜாதி அடிப்படையில் நம்ம மத அடிப்படையில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் வேறங்க. மதம் என்பது நமக்கு இடையில வந்த இதுதான் மதம். பிறக்கும் போது நம்ம நாடாரா தான் பிறந்திருக்கோம். நம்முடைய ரத்தம் நாடார். அப்படின்னா நம்ம சாணார், நாடார், கிராமணி, இந்து, கிறிஸ்டின் நிலைப்பாடு கூட இல்ல. நாங்க நாடார் என்ற எண்ணத்துல இருந்திருந்தால் கன்னியாகுமரி நம்மளை விட்டு போயிருக்காது, விளாங்கோடு நம்மளை விட்டு போயிருக்காது, இன்னைக்கு விருதுநகர் நம்மளை விட்டு போயிருக்காது, இன்னைக்கு கன்னியாகுமரியில வேற ஒரு கேண்டிடேட் இன்னைக்கு நிக்க மாட்டாங்க, தூத்துக்குடியில ஒரு கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, தூத்துக்குடியில வேற ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சுட்டா காலத்துக்கு இனிமேல் அவங்க தான் கேண்டிடேட். நம்ம நாடார் மறந்துடுறோம். திருநெல்வேலியில ஒரு கேண்டிடேட் நாடார் தவிர வேற கேண்டிடேட் இருக்காரு, அவர் ஜெயிச்சுட்டா என்ன ஆகும்? காலத்துக்கு அவரு தான். நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு அது புரியல. நமக்கு இன்னைக்கு நாங்க ஏற்கனவே நாடார் மகாஜன சங்கத்துல தீர்மானம் போட்டாங்க, எலெக்ஷனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி நாங்களும் ஒரு தீர்மானம் போட்டோம். நாங்க தீர்மானம் போட்டதுல என்ன போட்டோம்? நாங்க இன்னைக்கு பிஜேபி, அதாவது நம்மளுடைய பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குது. நாங்க மெயினா எடுத்துக்கிட்டது திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, இந்த 3 கட்சியை மட்டும்தான் கணக்குல எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இவங்க ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, இந்த நிலைப்பாடுல அந்த 3 கட்சியை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு, இதுல நாடார் கேண்டிடேட் அவங்களை எதிர்த்து நாடார் கேண்டிடேட் இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பால் கனகராஜ் நிக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து நாடார் கேண்டிடேட் யாருமே இல்ல. அப்படின்னா இங்க பால் கனகராஜ் நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம திண்டுக்கல்ல திலகபாமா நிக்கிறாங்க, எதிர்த்து நாடார் கேண்டிடேட் இல்ல, அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த போல தமிழிசை இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம நினைச்சோமே தவிர பிஜேபிக்கு ஒர்க் பண்றோமா அப்படின்றது கிடையவே கிடையாது. பால் கனகராஜ், பிஜேபி, தாமரை என்ற நிலைப்பாடு எங்களுக்கு துளி கூட கிடையாது. அதுல மாற்று கருத்து முதல்ல சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். எங்களை பொறுத்தவரைக்கும் பால் கனகராஜ் நாடார், நாடார் ஜெயிக்கணும், அதன் அடிப்படையில் எதிர்த்து நாடார் இல்ல, அதுக்காக நாங்க ஒர்க் பண்றோம். அதுதான் இந்த ஆலோசனை கூட்டம், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம சற்று சிந்திச்சு பாருங்க. நீங்க ஏவிபி ஆசை தம்பிக்கு அப்புறம் ஒரு எம்பி நம்ம கிடையாது. சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே நின்று 1,10,000 ஓட்டு இதே பாராளுமன்ற தொகுதியில் வாங்கினேன். ஆனால் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு 4 சங்கம் மீட்டிங் எல்லாம் போட்டு நடத்தி இருந்தாங்கன்னா அன்னைக்கு வெற்றி வாய்ப்பு கூட கிடைச்சாலும் கிடைச்சிருக்கலாம். ஸ்ரீவைகுண்டத்துல நான் நின்ன சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஸ்ரீவைகுண்டம் தொகுதி நாடார் தொகுதி, அந்த தொகுதியில ஊர்வசி செல்வராஜன் ஆட்சி இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமா அந்நேரம் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலை நான் நிக்கிறேன். நாடார் தொகுதியில நாடார் நான் நிக்கிறேன், எனக்கு எதிர்த்து ஒரு பிள்ளைமார் நிக்கிறாரு, அவர் ஜெயிச்சுட்டு போயிடுறாரு. யோசனை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு மீட்டிங் அன்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்துல நம்ம நாடார் சங்க சார்பா போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா சமுத்திரப்பாண்டி அன்னைக்கே சட்டமன்றத்துக்கு போயிருக்க முடியும். கிடையாது. நாடார்கள் அதிகமா இருக்கக்கூடிய பள்ளத்து தொகுதி, பள்ளத்துல 19வது வார்டு நாடார் தான் மெஜாரிட்டியா இருக்கும். அங்க நிக்கிற சாதாரணமான ஜெயிப்பு எனக்கு தெரியுது. அந்த இடத்துல பார்த்தா எனக்கு எடுத்து நம்ம நாடாரே ஒருத்தர் வீம்புக்கு ஒரு ஆளை நிறுத்தி அவர் 200 ஓட்டு வாங்குறாரு, நான் 210, அவர் 200 ஓட்டு வாங்குறாரு, நான் 180 ஓட்டு வித்தியாசத்தை தோத்துடுறேன். வெறும் 200 தான் அவர் வாங்குறாரு, நான் வெறும் 150 ஓட்டுல தோத்துறேன். நம்ம நாடார் சங்க தலைவர் ஒருத்தர் எனக்கு எதிர்ப்பா நிக்கிறாங்க. நாடார் தான் காலவாரி விடுறாங்களே தவிர வேற யாருமே கிடையாது. அதை தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க. நண்டு மாதிரி நம்ம எவனுமே வளரக்கூடாது, நான் மட்டும் வளரணுன்ற எண்ணங்கள் அதிகமா உள்ளது நம்ம மனசுல இருக்கு. இந்த நிலை தயவு செய்து மாறணும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடுறோம். அண்ணாச்சி மதுரையில இருந்து நேற்று பரப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. நீ டேட் சொல்லிட்டோமே இருக்கா, நேற்று நைட்டு இன்னைக்கு தங்கி இருந்து இந்த மீட்டிங் இன்னைக்கு அட்டன் பண்றாங்க. எதுக்கு வரணும்? சற்று சிந்தித்து பாருங்க. எதுக்கு மகாஜன சங்கம்னு ஒண்ணு நடத்தணும் அவங்க? நான் எதுக்கு இந்திய நாடார்கள் பேரமைப்பு நடத்தணும்? என் தொழிலை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்துட்டு நானும் இருக்கலாம், அண்ணாச்சி இருக்கலாம், நீங்க எல்லாம் இருக்கலாம். இந்த டைம் வீட்டுல எல்லாரும் பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம். சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டோமா? நான் பிறந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ன்ற எண்ணத்துலதான் நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இதான் இன்னைக்கு உண்மை. இன்னைக்கு நாம நினைக்கிறோம் இன்னொரு 25 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்க இப்படி உட்காருவாங்களான்னு பார்த்தா சற்று சிந்திச்சு பாருங்க. நடக்குமா? ரொம்ப சந்தேகமான விஷயம். அப்படியே காலத்தின் கட்டாயம். நம்ம இன்னைக்கு இந்த நிலைப்பாடை எடுத்தே ஆகணும். இன்னைக்கு இந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும். அதுதான் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். நாம அதை மிஸ் பண்ணா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த வேலையை செய்யாது. கட்டாயம் நம்ம செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இன்னைக்கு இந்த மீட்டிங் கூட்டும் போது நான் நினைச்சேன், இவ்வளவு பெரிய இடம் பிடிக்கிறமே, எப்படி இது சரியா வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம். நான் நினைச்சது ஒரு 150 பேர் வந்தா சக்சஸ் இந்த மீட்டிங் அப்படின்னு நான் நினைச்சது. இப்ப கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 170 பேர் நம்ம இருக்கிறோம். 150 பேர் வந்தா சக்சஸ். இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் ஒரு 600 பேர் உட்காரலாம். நான் நினைக்கும் போது என்னுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் சொன்னா, இல்லண்ணா ஒரு 400 பேர் 500 பேர் வந்துருவாங்கண்ணே. சரி, ரைட் வெங்கடேசன், உன்னுடைய ஆர்வத்தை நான் குறைக்கிறதுக்கு தயாரா இல்ல, வரட்டும், சந்தோஷம். ஆனா நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டது 150 பேர் வந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி இந்த மீட்டிங் அப்படின்னு நினைச்சேன். அவன் சொன்னாப்ல, சொல்றான் வேற ஆளுகிட்ட பேச, எப்படி நான் சக்சஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னாங்க.
நம்ம ஒரு மீட்டிங் கூட்டா நம்மளால 600 பேர் கூட்ட முடியும். வெங்கடேசனால ஒரு 600 பேர் இதை நிறைச்சிருவார். சாதாரணமான விஷயம். வெங்கடேசன் இந்த ஃபுல் பண்ணிடுவார். எனக்கு நல்லாவே தெரியும். வட சென்னையில ராயபுரம் ஆர்கே நகர்ல இருக்க ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு 600 பேர் சாதாரணமா நிறைச்சிருவாப்ல. ஆனால் அது நாடார்ந்த எண்ணத்துல வரக்கூடிய ஆட்கள். அதுல பிஜேபியில இருப்பான், காங்கிரஸ்ல இருப்பான், அதிமுக இருப்பான், எல்லாத்திலும் இருப்பான். ஆனால் ஒரு அரசியல் கட்சி எலெக்ஷன் நடக்கும் போது நம்ம ஒரு நிலை சார்ந்து நம்ம போகும்போது அந்நேரம் வர்றாங்க பாத்தீங்களா, இதுதான் உண்மையான சமுதாய பற்றுள்ள மக்கள். இவங்க 150 பேர் கிடைச்சா போதும் நமக்கு வெற்றி என்பது தெளிவா இருந்த. அதுதான் இங்க வந்திருக்கவங்க. நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அதுதான் நிச்சயம். ஒருத்தர் அதாவது என்னைக்கு ஓட்டு உரிமை நமக்கு வருதோ அன்னையில இருந்து ஏதாவது பேர்ல நம்ம அடிக்ட் ஆயிரும். ஒண்ணு திமுக நினைச்சிருப்போம், அண்ணா திமுக நினைச்சிருப்போம், பிஜேபி நினைச்சு ஏதோ ஒண்ணு நினைச்சிருப்போம். ஆனால் அதே மீறி அந்த எனக்கு இந்த அரசியல் நிலைப்பாடெல்லாம் இல்லப்பா, நான் ஓட்டு போடுறேன், எனக்கு என்னுடைய சமுதாயம் தான் முக்கியம், சமுதாயத்தை இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இந்த இடத்துக்கு நான் வர்றேன்னு சொல்லி வந்திருக்கீங்க இல்லையா, இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இது வெற்றி, அதாவது ஒரு வெற்றி அடைவதற்கு பிள்ளையார் சுழி, சிறப்பான சுழியை இன்றைக்கு வண்ணாரப்பேட்டையில இன்னைக்கு மரகத மாளிகைகள் நம்ம போட்டிருக்கோன்றது மிக சந்தோஷமான விஷயம். சற்று சிந்தித்து பாருங்க. இந்த வேலையை நம்ம இன்னைக்கு செஞ்சே ஆகணும். இன்னைக்கு பாக்குறோம் இந்த தேர்தல் என்ன பண்ணலாம். எல்லாருமே ஒரு லெட்டர் பேடு, உடனே நாங்க ஆதரவு கொடுக்குறோம் சொல்லி ஒரு லெட்டர் பேடு கொடுப்பாங்க. கொடுத்துக்கிட்டு அந்த கட்சிக்காரன் ஒரு காசை வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்படிதான் பொதுவாகவே நடந்துகிட்டு இருக்கு. நான் பாக்குறோம். ஏன்னா நம்ம பொலிட்டிக்கலா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் நம்ம இருந்திருக்கோம். நிறைய எலெக்ஷனை சந்திச்சிருக்கோம். நிறைய எலெக்ஷன்ல இந்த மாதிரி கூட்டணி பேசும்போது இருந்திருக்கோம். யார் யார் ஆதரவு தர்றாங்க அவங்களெல்லாம் பேசியிருக்கேன் நான். இதெல்லாம் வரும்போது வரும், ஒரு லெட்டர் பேட் எடுத்துட்டு வருவாங்க. வந்து நாங்க இந்த சங்கம் நாங்க ஆதரவு கொடுக்குறோம், நாங்க தலைவர்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. வந்து ஒரு சால்வை போடுவாங்க. உடனே அங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 10,000 வாங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் லெட்டர் பேட் சங்கம். இதெல்லாம் தமிழகத்துல நிறைய இருக்கு. அது திமுக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக இருந்தாலும் சரி, ஒரு சங்கத்துக்கு ஒரு 500 பேர் இந்த மாதிரி லெட்டர் பேட் கொடுத்து காசு வாங்கிட்டு போவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம அமைப்பு ஆரம்பிச்சதோட நோக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடார ஒருங்கிணைக்கணும். இன்றைக்கு அரசியல்ல 15 வருஷம் நான் நின்று இருக்கேன், 15 வருஷம் நான் தோத்து இருக்கேன். எப்ப ஜெயிச்சவனுக்கு வந்து அனுபவம் கம்மியா தான் இருக்கும், தோத்தவங்களுக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். நான் தோத்து இருக்கேன், எனக்கு அனுபவம் நிறையவே இருக்கு. அப்புறம் எதனால நம்ம தோக்குறோம்? ஒற்றுமை இல்லை. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறது, ஒற்றுமை இல்லை. இந்த நிலைப்பாடை முதல்ல நம்ம மாத்தணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடார்கள் எல்லாம் ஒன்னா இருந்தாங்கன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். அந்த எண்ணம் தான் இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க. ஏவிபி ஆசை தம்பி இருந்தாரு, அதுக்கப்புறம் இல்ல. என்ன காரணம்? நாடார் எப்படி ஒற்றுமையா இருக்க போறது இல்ல, நம்ம வேற கேண்டிடேட்டா கூட அவங்க கேட்க போறது கிடையாது. அந்த நிலை அரசியல்வாதிக்கு வந்துருச்சு. அப்புறம் மாறணும்னா நம்ம வந்து எதிர்த்து ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டினாதான் இன்னைக்கு முடியும். இன்னைக்கு அரிநாடார்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவரு வந்து ஆலங்குளத்துல நின்னாரு, கிட்டத்தட்ட 35,000 ஓட்டு வாங்கிட்டாரு. அங்க பார்த்தா அண்ணா திமுக ஜெயிச்சிருச்சு, திமுக தோத்து போயிருச்சு. தோத்தவங்க ஓட்டு பாத்தீங்கன்னா 4,000 5,000 ஓட்டுலாம் தோக்குறாங்க. அவங்க மனசுல இருக்கும், பாவி இந்த அரிநாடார் நிக்காம இருந்திருந்தானே நம்ம ஜெயிச்சிருக்கலாமே. வருது இல்ல, இதுதான் நமக்கு தேவைன்ற. நான் நாடார் ஒற்றுமையா இருந்தா ஏதோ ஒருத்தர் தோத்தவன் நிச்சயமா நம்ம நினைப்பான். அப்புறம் தோத்தவன் நினைக்கிறதுக்கான காரியத்தை நம்ம பண்ணணும். இந்த நிலைப்பாடை நம்ம செஞ்சுதான் ஆகணும், காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நான் ஏற்கனவே வாங்கும் போது 1,10,000 ஓட்டு வாங்கிட்டேன். எப்ப? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப மோடி அலை இந்தியா ஃபுல்லா இருந்தது. அப்ப நான் தேமுதிக இருக்கும் போது பிஜேபியில இருந்தேன், பிஜேபி கூட்டணியில அது இருந்தது. 1,10,000 ஓட்டு வாங்கணும். அன்னைக்கு வாங்கிட்டோம். 10 வருஷத்துல பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துதான் இருக்கு, ஒன்றும் பெருசா இல்ல, நல்லா வளர்ந்து இருக்கு. பால் கனகராஜை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அட்வொகேட், நல்ல ஒரு தெளிவான ஆளு, ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு மனிதர், படித்தவர், பண்பாளர், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்தா நல்லது. நீங்க பிஜேபியில ஏற்கனவே அவர் என்ன இருக்காரு, ஒரு வழக்கறிஞர் பிரிவுல ஒரு பொறுப்புல இருந்தார். வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவராக இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநிலத்துல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருக்கு வந்து மாநிலத்துல துணைத் தலைவரா இருக்கார். பிஜேபி தமிழகத்துல மாநிலத்துல துணைத் தலைவரா இருக்கு. அப்படின்னா ஒரு தெளிவானவர், தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர். இதெல்லாம் புரிஞ்சுதான் இன்னைக்கு பிஜேபி வந்து அவருக்கு அந்த பதவி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு தெளிவான மனிதர், நம்ம நாடார் சமுதாயத்திலிருந்து போயிருக்க ஒரு மனிதர், அவர் ஜெயிச்சு வந்தா எப்படி இருக்கும்? நமக்கு நம்ம தேவையான நம்ம வாங்க முடியுங்க. எவனோ ஒருத்தர் தெரியாதவன் வீட்டு வாசப்படில போய் நின்று கையை கட்டி நின்றுகிட்டு இருக்கணும், இல்ல அவன் சொந்தக்காரனை பாக்கணுங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஒரு எம்பி இருக்காரு, அவர்கிட்ட நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா யாரை தேடுறது? இங்க இருக்க வட்ட செயலாளர் எவனே பிடிக்கணும். அவன் வந்து வேற ஒருத்தரை பிடிப்பான். ஒரு 4 பேரை பிடிச்சி அந்த எம்பி வீட்டு வாசல்ல போய் கை கட்டி நின்று, ஐயா எனக்கு இந்த மாதிரி முடிச்சு கொடுங்க, அவரு ஒரு பெரிய ஆள் மாதிரி அவர் நம்ம கிட்ட பேசுவாரு. இது எதுக்கு?
நம்ம அதிகமா இருக்கோம், மெஜாரிட்டியா இருக்கோம், வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பலத்தோட இருக்கோம். நம்ம ஒற்றுமையா இருந்தா அந்த கேண்டிடேட் நம்மளா போறோம், எம்பி நம்மளா போறோம். இது ஏன் நம்ம கஷ்டப்படணும்? ஒண்ணும் கஷ்டம் இல்லைங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. சத்தியமா நான் சொல்றேங்க, என்னோட ஓட்டு இது நம்ம தானே இருக்கோம். இது வரைக்கும் நான் பிஜேபிக்கு போட்டதே இல்லைங்க என் வாழ்க்கையில. உண்மை இது வேற. ஆனால் சமுதாயம் வரும்போது எனக்கு என் சமுதாயம் ஜெயிக்கணும்ன்றத நான் தெளிவா இருக்கேன். என் சமுதாயம் ஜெயிக்கணும், என் சமுதாயத்தில் நான் போய் எளிமையா என் சமுதாயத்தில் ஜெயிச்சவன் பார்க்கணும். என் சமுதாயத்தில் ஜெயிச்சவன்ட்ட பின்னாடி 4 ஜாதிக்காரன் வந்து நிக்கணும். இதை நான் சந்தோஷப்படுறேன். அப்புறம் அந்த நிலை எல்லாருமே எடுங்க. இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அரசியல் நிலைப்பாடே பார்க்காதீங்க. அவர் நாடார் ஜெயிக்கணும், நாடார் ஜெயிக்கணும் இந்த சிந்தனையோட இருங்க. நீங்க உங்க போன் எடுத்து பாருங்க. என் போன்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 நம்பர் என் போன்ல இருக்கும். 2000 நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுங்க. நாங்க நாடாருங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம், நாடார் கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க நாடாரா இருந்தாலும் ஓட்டு போடுங்க, இல்லைனாலும் நீங்க இந்த தடவை ஓட்டு போடுங்க. நிச்சயமா நல்லது நாங்க எல்லாம் செய்ய முடியும். எவ்வளவு பேர் நம்ம வடசையில வேட்பாளர் நம்ம பார்த்திருக்கோம், எம்பியா நம்ம பார்த்திருக்கோம். என்ன சாதிச்சிருக்காங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க. ஒன்னும் சாதிக்கல. வடசென்னை எம்பியா வந்து என்ன பார்த்திருக்கு, சாதிச்சிருக்காரு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எம்பியா இருக்கும்போது வடசென்னை வந்து சுகாதாரம் இல்லாம இருக்கு, பொல்யூஷன் நிறைய இருக்கு, குப்பை கிடங்கு இருக்கு, இதெல்லாம் நான் பேசினேன். நேற்று பாக்குற டிவியில அதே தான் நீங்க இருக்க கேண்டிடேட் பேசிட்டு எடுத்துறாங்க. அப்புறம் 10 வருஷம் என்ன சாதிச்சிருக்கு? ஒண்ணுமே சாதிக்கல. இதான் இன்றைக்கு நிலை. அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நிறைய விஷயத்தை நம்மளால செய்ய முடியும். நம்ம நினைப்போம் ஒற்றுமை இல்லை அப்படின்லாம் நினைப்போம். ஆனா ஒற்றுமை நம்மகிட்ட இருக்கு. ஒற்றுமை இல்லாம இன்னைக்கு அங்கங்க தலைவர்களா இருக்கும், குட்டி குட்டியா ஒற்றுமை இருக்கும். குறுநில மன்னரா இருக்கும். நம்ம 50 பேர் இருந்தா ஒரு சங்கம், 100 பேர் இருந்தா ஒரு சங்கம், அப்படிதான் நம்ம நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலை மாறுங்கன்ற நான் மாறி ஒருமித்த ஒரு கருத்து எடுங்க. நான் இப்ப ஏற்கனவே நாடார் மகாஜன சங்கத்தோட ஆண்டு விழால கூட அன்னைக்கு நான் பேசும்போது இதுதான் நான் சொன்னேன். நாடார் மகாஜன சங்கம்ன்றது 110 வருடத்திற்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் நாடார் மகாஜன சங்கம். நாடார் மகாஜன சங்கத்தை எதுக்கு ஆரம்பிச்சாங்க? ஸ்கூல் ஆரம்பிக்கணும், காலேஜ் ஆரம்பிக்கணும், அப்படியே ராவ் பகதூர் ரத்னசாமி இல்லையே. நாடாருக்கு அங்கீகாரம் வேணும், நாடாருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணும். எல்லா ஜாதிகாரன் எம்எல்ஏ சீட் இருக்கு, எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும் போது நீ யாரு அடையாளம் என்னன்னு கேட்கறான். ஏன் அடையாளத்தை நான் காட்டுறேன். ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் அன்னைக்கு பொறையாறுல அவ்வளவு பெரிய கூட்டத்தை அன்னைக்கு கூட்டுறாரு. 110 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. 110 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி என் அடையாளத்தை நான் காட்டிட்டேன், எனக்கு ஒரு எம்எல்ஏ கொடுக்கணும்னு எம்எல்ஏ கொடுக்குறாங்க. நம்மளுடைய பட்டிவரம்பட்டி சவுந்தரபாண்டியனார் 27 வருடம் தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கிறார். அங்கீகாரம் தான், அரசியல் அங்கீகாரம் வேணும்ன்றதுக்காக தான் நாடார் மகாஜன சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. அதனால நாடார் மகாஜன சங்கம் நீங்க முதல்ல இந்த கையில எடுங்க. அரசியல் அங்கீகாரம் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு இடஒதுக்கீடு வேணும். இன்னைக்கு பாருங்க, நல்லா நம்ம 13% இருக்கோன்றோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க நடக்க இல்லை. அதை பத்தி கவர்மெண்ட் பேசவே மாட்டுது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுத்தால் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கவங்க மைனாரிட்டி ஆயிருவாங்க, நம்ம மாதிரி ஆட்கள் மெஜாரிட்டி ஆயிருவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் நம்மளை ஏமாத்து வேலை நீங்க நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சற்று சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்து யோசனை பண்ணி பாருங்க. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மை, எதுவுமே தவறே கிடையாது, பொய்யே கிடையாது. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். காலத்தின் கட்டாயம் நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஒற்றுமையா இருந்தே ஆகணும். இந்த இடத்துல பால் கனகரா ஜெயிச்சே ஆகணும். அண்ணாச்சி பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு இந்த மீட்டிங்கு எனக்கு இப்ப சாயந்தரம் தான் தெரியும், அதனாலதான் என்னால வர முடியல, நான் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்திருப்பேன்னு சொன்னாங்க. உண்மையாவே உண்மை. 4 நாளா ட்ரை பண்றோம். 4 நாளா போலீஸ் ஸ்டேஷன் போறோம், போலீஸ் ஸ்டேஷன் போனா ஆர்ஓ ஆபீஸ் போடுறோம், ஆர்ஓ ஆபீஸ் போனா போலீஸ் ஸ்டேஷன் போ. 2 பேரும் அந்த பால் எடுத்து இந்த பக்கம் போட்ல போட்டு மாத்தி மாத்தி விளையாட இதே கண்டிஷன் 2 நாளா ஓடிக்கிட்டு இருந்தது. அண்ணாச்சி பேசி 3 நாள் ஆச்சு. அண்ணாச்சி இன்னைக்கு வரேன்னு சொல்றேன், நேத்து வாங்க அண்ணாச்சினோ இன்னைக்கு வரேன்னு சொல்லி அண்ணாச்சி என்கிட்ட சொல்லி பர்மிஷன் சொல்லி 2 நாள் ஆச்சு. ஆனா 2 நாள் இங்க போலீஸ் பர்மிஷன் கிடைக்கிறது பெரிய சிக்கல். ஆர்ஓ என்ன சொல்றாரு, இது உள்ளுக்குள்ளதான் நடக்குது, இதுக்கு நான் பர்மிஷன் தேவையில்லை. இங்க ஏதாவது நீ கட்சியோட கொடி வச்சிருக்கியா, சிம்பிள் வச்சிருக்கியா, வேட்பாளர் படம் வச்சிருக்கியா, இருக்குதானே நான் பர்மிஷன் கொடு, இல்லன்னா எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கறேன். போலீஸ் எல்லாம் சொல்றான், மீட்டிங் நடந்தா எனக்கு ஏதாவது பர்மிஷன் வேணும், எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான்றாங்க. ஏமாத்துறானுங்க. அரசியல்வாதிகள் வந்து அதிகாரிகளை வைத்து நம்மளை மிரட்டிக்கிட்டு இந்த பாவலா காட்டிட்டு தர்றானுங்க. லாஸ்டா நான் பார்த்தேன், நேற்று ஆர்வோட்ட போய் உட்காந்தேன். ஆர்வோட்ட போய் நான் உட்காரும் போது சாயந்தரம் 6:30 மணி மூலக்கொத்தம் ஆர்வோட போய் உட்காந்து, சார் என்ன சொல்றீங்க, தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. என்னால பதில் சொல்ல முடியல. எங்க மகாஜன சங்க போச்சியாளர் பரப்பிட்டாரு, வந்துட்டாரு, நான் பதில் சொல்ல முடியாது. நேற்று 6:30 மணிக்கு நான் போய் உட்கார்றேன் ஒரு டேபிள்ல. இல்லங்க இந்த இடத்துல தேவையில்லை, ஏங்க இந்த லெட்டர் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன், இது வாங்குறீங்களா இல்லையா? சார் அதை வாங்க முடியாது. ரைட் சார் சொல்லி வாங்கிட்டேன்.
அதை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நேராக வந்தேன், சத்திரத்துக்கு வந்தேன். அண்ணாச்சி அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அண்ணாச்சி, இந்தாங்க அண்ணாச்சி சொல்லி அவருக்கு ரூபா கொடுத்தேன். உடனடியாக நைட்டு 8 மணிக்கு இன்விடேஷன் அடிக்கிறோம். வெங்கடேசன் கொடுக்குறேன். 11 மணி வரைக்கும் வெங்கடேசன் இன்விடேஷன் கொடுக்குறாப்புல. காலையில 6 மணில இருந்து இன்விடேஷன் கொடுக்குறோம். இந்த அளவிற்கு இந்த ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில முதல்ல கூடுற கூட்டம் அதிகபட்சம் 22 மணி நேரத்துல நம்ம கூட்டியிருக்கோம். இதுதான் உண்மை நிலவரம். இது வெற்றி இல்லையா? உண்மை இதுதான், யதார்த்தமான உண்மை. டைமே கிடையாது நமக்கு. 22 மணி நேரம் தான். நேற்று நைட்டு 9 மணி, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கு. பெரிய கூட்டம் தான் இது. சாதாரண நாடா சங்கத்தை ரொட்டீனான கூட்டங்கள் இது கிடையாது. இது பெரிய கூட்டம் இது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தை செய்யணும். அதே போல நம்ம தெருமுனை பிரச்சாரம் பண்ணோம், வண்டியில போட்டுட்டு நாடார் ஓட்டு நாடாருக்கு அப்படின்னு குரல் கொடுத்துட்டு போனோம், அப்படிலாம் கிடையாது. நாடார் ஓட்டு நாடார் போடுவோம், அது பகிரங்கமா நம்ம சொல்லி போடணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா நாடார் ஓட்டு நாடார்னா அப்புறம் செட்டியார் என்னமா, செட்டியார் ஓட்டு செட்டியாருக்கு என்னமா, முதலியார் ஓட்டு முதலியாருக்கு என்னமா, அது நமக்கு பாதகமா நிற்கும். அந்த நிலை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு வட சென்னைன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 100-150 சங்கங்கள் இருக்கும். 150 சங்கங்களை நேரடியா போவோம். உறவின்முறை சங்கங்கள் இருக்கு, வியாபாரிகள் சங்கம் இருக்கு, எல்லா சங்கங்களுக்கு நேரடியா தனித்தனியா போவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 பேர் கொண்ட குழு ஒண்ணு போட்டிருக்கோம். 16 பேர், 4 பேர் தலைமையில ஒரு 10 பேர், ஒரு 2 டீமா பிரிக்கிறோம். ஒரு டீமுக்கு ஒரு 7 பேர் கொண்ட குழு. இவங்க ஒரு உறவின்முறைக்கு நேரடியா போறாங்க. ஆனாச்சு உங்க மாதாந்திர கூட்டம் என்னைக்கு இருக்கு, அந்த கூட்டத்துல நாங்க வர்றோம், கொஞ்சம் பேசணும்னாச்சு, இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் மாத்தி ஏதாவது ஒரு சிந்திக்கு பார்க்கணும்னாச்சு, நம்ம கொஞ்சம் இனிமேல் தன்மானத்தோட இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணாதான் முடியும், அதனால என்னைக்குனாச்சு அப்படி ஒருத்தரையுமே நம்ம கேட்கிறோம். கேட்டு அந்த மீட்டிங் என்னைக்கு இருக்குன்னு பார்த்து அன்னைக்கு டேட்ல நேரடியா போய் அந்த நிர்வாகிகளை சந்திக்கிறோம். இப்ப 2-3 சங்கத்துல கூட கேட்டோம். கேட்கும்போது சொன்னாங்க எங்க இதுல இன்னைக்கு டேட்ல மீட்டிங் இருக்கு, அன்னைக்கு டேட்ல டைம் இருக்குன்னா வேட்பாளரை கூட்டிட்டு வந்துடலாம் அந்த இடத்துக்கு, ஸ்பாட்டுக்கு. இல்லையா நம்ம போலாம், போய் சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். ஏங்க எல்லாருக்குமே புரியுங்க, எல்லாருக்கும் எளிமையா புரிஞ்ச விஷயம் தாங்க. எல்லாருக்கும் என்ன பயம் இருக்குன்னா, இவர் நம்பி போறோம், எல்லாம் ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும், எல்லாம் நம்ம வாட்டில வந்துட்டு கழட்டி விட்டு போயிட்டாங்கன்னா என்ன சிந்தனை? ஏன்னா கடந்த காலங்கள் நம்ம அப்படிதான் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நாங்களே இந்த முடிவு எடுக்கும் போது சிலர் சொன்னாங்க, நீங்க ஏன் இப்படி எடுக்கிறீங்க, பிஜேபி நிலைப்பாடு எடுத்திருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நீங்க இங்க இதை சொல்றீங்க, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழிசைன்னு சொல்றீங்க, பிஜேபி நிலைப்பாடு எடுத்திருக்கலாம், இது நல்ல விஷயம் இல்லையா? நான் சொல்லிட்டோம், அமைப்புன்றது நாடார் சங்கம்ன்றது எல்லா கட்சியும் இருப்போம். அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டதுதான் நாடார் சங்கம். நாங்க இந்த நிலைப்பாடை நாங்க எடுக்க தயாரா, ஏன்னா அரசியல் வேணும் எங்களுக்கு. ஆனால் நாங்க அரசியல் போறது தயாரா இல்லை. அரசியல் நாடாருக்கு வேணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா நாங்க அரசியலை சார்ந்து ஒரு கட்சியை சார்ந்து போறதுக்கு நாங்க தெளிவா இல்லை. அதனால நாங்க அந்த முடிவு எடுக்க மாட்டோம். பால் கனகராஜ் நாடாருன்றதுனாலதான் நாங்க எடுக்கிறோமே தவிர பிஜேபின்றதுனால நாங்க எடுக்கல அப்படின்றது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஆனா அந்த சிந்தனை தயவு செஞ்சு மனசுல ஏத்திக்கணும். நடாது அப்படின்னு வேற எதுவும் சிந்திக்காது. நீங்க மனசுல ஏத்த வேண்டிய சிந்தனை நாடார் ஓட்டு நாடாருக்கு, இந்த நிலைப்பாட்டுல நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு உரைமுறையும் நேரடியா போறோம், தனியா சந்திக்கிறோம், தனியா சந்தித்து அவங்களை ஓட்டு கேட்கிறோம், ஓட்டு வாங்குறோம். அதே போல நம்ம தெரிந்த வேற கம்யூனிட்டி ஆட்கள் இருந்தா கூட அவங்க நம்ம பேசலாம். ஆனாச்சு இந்த தடவை மாத்தி போடுங்க, அவர் வந்தாருன்னா என்ன பிரச்சனை சொல்லுங்க, நாங்க கிட்ட இருந்து பண்ணி தரோம். யோசனை பண்ணி பாருங்க. பால் கனகராஜ் இன்னைக்கு இப்ப குளத்தூர் ஏரியால பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன அர்த்தம், என்ன நினைக்கிறோம்? பால் கனகராஜ் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும். இப்ப நான் இருக்கிறேங்க, பால் கனகராஜ் ஜெயிச்சு இங்க எம்பி ஆயிடுறாரு. எம்பி ஆனதுக்கு அப்புறம் இந்த சத்திரத்துக்கு எதிரில் ரெய்னி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, எம்பி ஆனால்தான் ஆகும். அவர் யோசனை பண்ணி பார்ப்பாரு, யாரை பார்க்கலாம். ரைட், அன்னைக்கு ஒருத்தர் மீட்டிங் போட்டாங்க இங்க நாடா சங்கத்துல இருந்து, அவர் நாடார வந்தா நேரடியா வருவாங்க. அண்ணாச்சி அன்னைக்கு மீட்டிங் போட்டீங்க, பால் கனகராஜ் ஜெயிச்சு வந்திருக்காருனாச்சு, அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கனாச்சு. யாரை கேட்பாரு? நம்மள கேட்பாரு. அதுதான் நம்ம கௌரவம். வேற என்ன வேணும்? நம்ம கௌரவம் வேற என்ன வேணும் நமக்கு? அடுத்தவங்க நல்லது செஞ்சு கொடுங்க, அவரால் நல்லதாகவும் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த நிலைப்பாடை நம்ம எடுக்கிறதுக்காக தான் நமக்கு வேணும். அந்த கௌரவம், அந்த அங்கீகாரம் நமக்கு வேணும்னா நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். 10 பேர் என்ன தேடி வர்றோம்னா நல்லது தானே தேடி வர்றாங்க. ஒரு எம்பிக்கு ஜெயிச்சிருக்கணும் அவரு நினைப்பாரு, சவுந்தரபாண்டியன் நின்னாரு, கரிகோல் நாச்சி வந்தாரு, மாரியமுத்த நாச்சி வந்தாரு, எல்லாரும் வந்தாங்க, அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க, கூட்டி நமக்காக ஆதரவா ஒர்க் பண்ணாங்க. அவர் நினைப்பாரு, அவர் மனசுக்குள்ள நம்ம நிற்போம், சத்தியமா நிற்போம். அதுல மாற்றம் இல்லை. அதுக்குதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் பால் கனகராஜ் நாடார் ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம பணியாற்ற வேண்டும் என்பதை என்னத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு இடமா போங்க, நேரடியாக போய் களத்துல போய் நம்ம சந்திப்போம். நமக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் இருப்பாங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஓட்டு கேட்கிறோம். திமுக போய் ஓட்டு கேட்கலையா?
அண்ணாச்சி போடுங்கண்ணாச்சி, நல்லது பண்ணுவாங்கண்ணாச்சி, நாங்கள் பார்க்குறோண்ணாச்சி, எதனால நாங்கள் கேள்வி கேட்கணும்னாச்சு, எங்களால் கேள்வி கேட்க முடியும்னாச்சு, அவர்கிட்ட நம்மளை ப்ரெஸ் பண்ணி எங்களால் நல்லது பண்ண வைக்க முடியும்னாச்சு, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கனாச்சு, நம்மளால் கேட்க முடியும். அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் அவருக்கு ஆதரவு கொடுத்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பால் கனகராஜ் வெற்றி பெற்றார்னு வரணும். ஏன்னா வடசென்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு ராசி இருக்கு, வடசென்னையில் ஜெயிச்சாங்கன்னா மேக்சிமம் அமைச்சர் ஆவாங்க. அதுவும் பால் கனகராஜ் மாதிரி ஒரு தெளிவான ஆளு, ஒரு அட்வொகேட் ஒருத்தர், மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜெயிச்சு வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஏற்கனவே பேசும்போது சொன்னாங்க, அவரு மாஃபா பாண்டியராஜன் விருதுநகர்ல நிற்கும் போது நம்ம ஒர்க் பண்ணோம், விருதுநகர்ல ஒர்க் பண்ணதுனால அவர் ஜெயிச்சார், ஜெயிச்சதுனால அவர் அமைச்சர் ஆனார், அமைச்சர் ஆகும் போது நம்ம வெற்றிக்கு காரணமா இருந்தது நாடார் மகாஜன சங்கம், இப்படிலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு மகாஜன சங்கம் சொல்லும் போது அவர் சொல்ற வேலையை உடனடியா இறங்கி வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. அதுதான் நமக்கு வேணும். நம்மால் ஜெயிச்சு வரணும், நமக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அங்கீகாரத்தை நமக்கு கிடைக்கணும், சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். இதன் அடிப்படையில் பால் கனகராஜுக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு எவ்வளவு பணி இன்னைக்கு அண்ணாச்சிக்கு இருந்தாலும் அவ்வளவு பணிக்கு இடையிலையும் இன்னைக்கு சென்னை வந்திருக்காங்க. வந்து இந்த ஒரு நல்ல ஒரு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து இன்னைக்கு அண்ணாச்சி வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா இந்திய நாடார்கள் பேரமைப்பு அண்ணாச்சிக்கு பக்கபலமாக என்றைக்கும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாடார் சங்கங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 சங்கங்கள் இங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. டைம் நம்ம கொடுத்திருந்தா ஒரு சங்கத்துக்கு 10 பேர் வந்தா கூட 150 பேர் ஆயிருக்கும். சங்கத்துக்கு 2 பேர் 3 பேர் தான் வந்திருக்கு. அதனாலதான் நமக்கு மெஜாரிட்டி எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே தலைவர் ஆகலாம். ஒருத்தர் திமுகவுக்கு சப்போர்ட்டான தலைவர் ஆகலாம், ஒருத்தர் அண்ணா திமுகவுக்கு சப்போர்ட்டான தலைவர் ஆகலாம். இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் சமுதாயம் கெட்டு போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஒரு முடிவெடுங்க. எப்படி வன்னியர்கள் ஒரே முடிவு எடுக்கிறாங்களோ அதே போல ஒரு முடிவெடுங்க. யார் தலைவர்ன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாரா இப்ப தலைவர், நான் தலைவர், நீ தலைவர், இதெல்லாம் சிந்திக்காதீங்க. இன்னைக்கு நாடார் மகாஜன சங்கம்ன்றது 110 வருடத்திற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட சங்கம். அந்த சங்கத்துக்கு யார் பொதுச் செயலாளரோ அவர் தலைமை ஏற்றால் நிச்சயமா நாடார் சமுதாயம் உருப்படும். அந்த நிலைப்பாடை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாடார் சங்கங்கள் எடுக்க வேண்டும். அரசியல் அங்கீகாரம் வேண்டும். அதற்காக அண்ணாச்சி பாடுபட வேண்டும். என்றைக்கும் பின்னால் நாங்கள் நிற்போம் என்பதை நிறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.